கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் திரும்புவோம். என்னோடு சேர்ந்து 1 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். பக்கம் பழைய ஏற்பாட்டில் பக்கம் 340வது பக்கம் 1 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின் படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அல்லேலூயா. சத்தமோர் அல்லேலூயா சொல்லிடுங்க. இறுதி ஆண்டின் அந்த வாரங்களிலே ஆராதனைக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, அதாவது இறுதி மாதத்தினுடைய ஆண்டினுடைய இறுதி மாதத்தின் ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்குமான கர்த்தருடைய வார்த்தை இதுதான். என்னன்னா, நீ சமாதானத்தோட போ. ஆமென். கடந்த வாரங்கள் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொண்டு என்னோடு பேச ஆரம்பித்தார். பாருங்க, போன வாரத்தில் ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட இந்த வார்த்தையிலிருந்து பகிர்ந்து கொண்டேன். மீதி இருக்கிற சில காரியங்களை உங்களோடு கூட தொடர்ந்து பேசும்படி ஆவியானவர் நடத்தினபடி நான் இந்த நாளில் வந்து உங்களோடு கூட இந்த வார்த்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆமென். ஒரு சத்தமா அல்லேலூயா சொல்லிடுங்க. அல்லேலூயா. நான் திரும்பமா இந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க. அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. ஆமென். இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய வார்த்தை இதுதான். நீ சமாதானத்தோட போ. ஆமென். அல்லேலூயா. அதாவது பாஸ்டர், இந்த மாதம் முழுக்க நாங்க பல அவமானங்களோடு வந்துட்டோம் பாஸ்டர், பல நிந்தனைகளோடு வந்திருக்கிறோம் பாஸ்டர். இந்த மாதத்தினுடைய, அதாவது இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதத்துல அந்த தொடர்ச்சியிலே அந்த அவமானத்தோடவே வந்திருக்கிறோம் பிரதர். இன்னைக்கு ஆண்டவர் என்ன எங்களுக்கு வார்த்தையை கொடுக்க போகிறார்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு நீங்க வந்திருக்கலாம். உங்களுக்கான வார்த்தை இதுதான். நீங்கள் சமாதானத்தோட அனுப்பப்பட போகிறீர்கள். ஆமென். ஆமென். என்ன கவனிங்க, அன்னாள் ஒரு பெரிய ஏக்கத்தோடு கூட, ஒரு பெரிய துக்கத்தோடு கூட, அவமானத்தோடு கூட, குழந்தை இல்லையே என்கிற ஒரு பெரிய நிந்தனை பேச்சோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் அவள் வருகிறாள். அவளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை தான், நீ சமாதானத்தோடு போ, நீ என்னென்னலாம் வேண்டிக் கொண்டியோ கர்த்தருடைய சமூகத்தில் அதையெல்லாம் உனக்கு கர்த்தர் நிறைவேற்றுவார் என்று சொல்லப்பட்டது. அந்த வார்த்தை அன்னாளின் வாழ்க்கையில் நிறைவேறினது. அவளுடைய எல்லா துக்கங்களும் மாறி ஒரு பெரிய சந்தோஷ வாழ்க்கையில் உண்டானது. ஆமென். அருமையானவர்களே, அன்னைக்கு அன்னாள் கர்த்தரை நம்பி போனால் அவள் வேண்டிக் கொண்ட எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றினார். இன்றைக்கும் கர்த்தரை நம்பி வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. நீங்கள் போகும் பொழுது வந்த துக்கமாகவே போவது இல்லை. ஆமென். நீங்க சந்தோஷமா போறீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க ஒருவேளை மிகப்பெரிய அவமானத்தோடு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கலாம். ஆனா போகும்பொழுது நீங்க அவமானத்தோடு போக போறது இல்லை, நீங்க சமாதானத்தோடு போக போறீங்க. ஆமென். ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட, ஒரு பெரிய கேள்வியோடு கூட பல காரியங்கள் உங்க வாழ்க்கையில உங்களை முழுகடிச்ச நிலையில நீங்க வந்திருக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இல்லை பாஸ்டர், இதுக்கப்புறம் எங்களால் எழும்ப முடியாது பாஸ்டர், இனிமே எங்களுக்கு ஒரு வாழ்க்கை இல்லை பாஸ்டர்னு சொல்லி மிகப்பெரிய சூழ்நிலையோடு நீங்க வந்திருக்கலாம். உங்களுக்கான கர்த்தருடைய வார்த்தை இதுதான். உங்களுக்கு சமாதானம். ஏன்னா நீங்க இஸ்ரவேலின் தேவனிடத்துல வந்திருக்கிறீர்கள். ஆமென். அல்லேலூயா. நீங்க மனுஷனை நம்பி வரல, இல்ல ஊழியக்கார ஏதோ பேச போறான்னு நம்பி வரல. யாரனா என் மூஞ்ச பார்க்க வந்திருக்கிறீங்களா? இந்த மூஞ்ச யாருங்க பாஸ்டர் பார்க்க வந்திருக்கிறாங்கன்றீங்களா? நம்ம எல்லாரும் கர்த்தருடைய முகத்தை பார்க்க வந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. கவனிங்க அருமையானவர்களே, ஒருவேளை 12 மாதங்கள் மனிதர்களை நம்பி நீங்க ஏமாந்து போயிருக்கலாம். மனிதனுடைய முகத்தை பார்த்து உங்களுக்கு நிறைய அவமானங்கள் வந்திருக்கலாம், நிறைய இழப்புகள் வந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு நான் சொல்லுவேன், கர்த்தரை நம்பி வந்திருக்கிறீங்கல்ல, உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, உங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா. உங்களுக்கு சமாதானம். நீங்க என்னென்னலாம் இங்க வேண்டிட்டீங்களோ
அதெல்லாம் கர்த்தர் உங்க வாழ்க்கையில கொடுக்க போகிறார். ஆமென். 12 மாசங்கள் ஒரு ஆராதனை கூட மிஸ் பண்ணாம நீங்க வந்து கர்த்தரிடத்துல வேண்டிக் கொண்டீங்கல்ல, நிறைய அவமானங்களோடு கர்த்தரை தேடி வந்தீங்கல்ல, இந்த 12 மாசமும் கர்த்தரை நம்பி இந்த வாரமாவது எங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் வந்துராதா, இந்த மாதமாவது எங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் நடந்துராதா, இந்த மாதமாவது ஒரு பெரிய அதிசயம் நடந்துராதான்னு எத்தனையோ வாரங்கள் எத்தனையோ மாதங்கள் காத்திருந்து இந்த வருஷத்துடைய கடைசியில வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லி அனுப்புகிற வார்த்தை இதுதான், உங்களுக்கு சமாதானம். ஆமென். ஒரு முறை யோசேப்பு அவங்க அண்ணனுங்கெல்லாம் ஆடு மேய்க்க போயிட்டானுங்க. அப்பா சொல்றாரு யாக்கோபு, அப்பா அண்ணனுங்கெல்லாம் போய் நாட்கள் ஆயிடுச்சு, நீ போய் அண்ணனுங்களை விசாரிச்சு அவனுங்களுக்கான காரியங்கள்லாம் கொடுத்துட்டு வாப்பான்னு சொல்லி யோசேப்ப தகப்பனார் அனுப்பி வைக்கிறாருங்க. இவன் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு போகிறான் அண்ணனை பார்க்க, அண்ணன்களை பார்க்க மிகப்பெரிய ஒரு ஏக்கத்தோடு போறான். கவனிங்க அருமையானவர்களே, ஆனா அவனுக்கு நேர்ந்தது என்ன தெரியுமா? அவமானங்கள். ஆமென். அவனுங்க அண்ணனை யோசேப்பு அண்ணன்களை பார்க்க எதிர்பார்ப்போடு போகிறான். ஆனா அவனுங்க அண்ணனுங்க இவன் எப்போ வருவான், இவனை எப்போ கொல்லலான்னு சொல்லி காத்திருந்து அவனை இஸ்மவேலர்கிட்ட வித்துட்டானுங்க. பாருங்க, மனுஷனை நம்பி போனா இதுதான் மிச்சம். ஆமென். அதனால தான் நான் நினைக்கிறேன் 115வது சங்கீதம் நினைக்கிறேன், மனுஷர்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே. ராஜாக்களை நம்பாதீங்க, நீங்க மனிதர்களை நம்பாதீங்க, நீங்க கர்த்தரிடத்துல பற்றுதலா இருங்கன்னு அங்க சங்கீதக்காரன் எழுதி வைக்கிறான் பாருங்க. ஆமென். கவனிங்க, இந்த அண்ணாள் கர்த்தரை மட்டுமே நம்பி போனால் அவளுக்கு சமாதானம் உண்டானது. ஆமென். இந்த 12 மாசமும் நான் சொல்றேங்க, நீங்க யாரை நம்பி வந்தீங்க? ஊழியக்காரனையா? இல்ல, கர்த்தரை மட்டுமே சார்ந்து கர்த்தரை மட்டுமே நம்பி வந்ததுனால இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, உங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா. சத்தமோ ஆமென். அல்லேலூயா. அம்மோன்னு ஒரு மனுஷன் இருக்கிறாங்க, தாவீதுனுடைய பையன். இவனை நம்பி தாவீது அவன் மகளாகிய தாமாரை அனுப்பிச்சு வைக்கிறான். அவனுக்கு உடம்பு சரியில்லாதனால தாமார தங்கச்சி தான் அனுப்பிச்சு வைக்கிறான், நீ போமா அப்படின்னு சொல்லி. மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு கூட இந்த தாமார் வர அண்ணங்கிட்ட, மிகப்பெரிய அதாவது அவனை நம்பி நம்ம அண்ணன் தானேன்னு சொல்லி நம்பி வரா பாருங்க. ஆனா அவ வாழ்க்கையில நேர்ந்தது என்ன தெரியுமா? அவமானங்கள். ஆமென். சொந்த அண்ணனை நம்பி வரா தங்கச்சி, ஆனா அவ வாழ்க்கையில சொந்த அண்ணனால நேர்ந்தது என்ன தெரியுமா? அவமானங்கள். அருமையானவர்களே, மனுஷனை நம்பி போனா நம்ம வாழ்க்கையில நிறைய நேரங்கள் என்ன தெரியுமா வரும்? அவமானங்கள் தான் வரும், ஏமாற்றங்கள் தான் வரும், நம்மளை வித்துருவாங்க பாருங்க. ஆமென். அல்லேலூயா. ஒரு முறை அதாவது என்ன சொல்றதுன்னா, இந்த ஒரு முறை ஒரு ராஜா இருக்கிறான், நாகாஸ் அப்படின்னு ஒரு ராஜா. அவன் மரிச்சு போறான் பாருங்க. மரிச்சிட்டு உடனே இந்த நாகாஸ் நிறைய நல்லதை தாவீதுக்கு பண்ணியிருக்கிறான். அதனால தாவீது என்ன பண்றான்னா, தங்களுடைய கூட இருக்கிற அந்த பிரபுக்களுக்கெல்லாம் என்ன பண்றான்னா கட்டளிட்டு, நீ போய் நாகாசினுடைய மகன் கிட்ட போய் அவனுடைய நலங்களை விசாரிச்சு அவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறான் பாருங்க. அனுப்பி விட்டா அவன் என்ன பண்றான்னா, அந்த நாகாசுடைய மகன் அவன் என்ன பண்றான்னா, வந்தவர்களை எப்பவுமே கெட்டவங்கன்னா கூட ஒருத்தர் வீடு தேடி வந்துட்டா நம்முடைய ஊர் வழக்கம் என்னன்னா, அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு பச்சை தண்ணியாச்சும் கொடுத்து என்ன பண்ணுவாங்க, அனுப்பி வைக்கிறது பழக்கம். இவன் என்ன பண்ணிட்டான்னா, ஆறுதல் சொன்ன வந்தவர்களை அவமானப்படுத்தி வெட்கத்தோடு கூட அவர்களை அனுப்பிவிட்டான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, இந்த வேதாகமத்தில் மனுஷனை நம்பி யாரெல்லாம் போனார்களோ அவங்க வாழ்க்கையில அவமானங்களும் நிந்தைகளும் வெட்கங்களும் துக்கங்களும் உண்டானதை பார்க்க முடியும். ஆனா அதே வேதத்துல கர்த்தரை நம்பி போனவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்ததை நீங்களும் நானும் பார்க்க முடியும். ஆமென். அல்லேலூயா. ஏனோக் என்கிற ஒரு மிகப்பெரிய தேவ மனிதர் இருக்கிறாருங்க. இந்த ஏனோக்கு தினந்தோறும் கர்த்தரை நம்பி கர்த்தரோடு கூட நடக்க ஆரம்பித்தார். நடக்க ஒரு நாள் வந்தது, கர்த்தர் அவனை அவமானப்படுத்தாமல், அவனை விட்டு கொடுக்காமல், அவனை பரலோகத்துக்கு உயிரோடு கூட எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று பார்க்கிறோம். ஆமென். நம்ம அப்பா நம்மளை அவமானப்படுத்துகிறவர் அல்ல, மாறாக நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறவர், மாறாக நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர். ஆமென். ஒரு சத்தம் அல்லேலூயா. நோவாவை குறித்து நீங்க வேதத்துல வாசிக்க முடியும். கர்த்தர் சொல்றார், நோவா நீ ஒரு பெரிய பேழையை உண்டாக்குப்பா, நான் ஜலப்பிரளயத்தை உண்டாக்க போறேன், நீ அந்த பேழைக்குள்ள போனன்னு சொன்ன உடனே இவன் நம்பி
கர்த்தரை நம்பி அந்த பேழைக்குள்ள போகிறான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நோவாவை நினைத்தருளினார் என்று. முழு உலகம் அழிக்கப்பட்டதுங்க. ஆனா நோவாவை மட்டும் வச்சு கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு புது பூமியை சிருஷ்டித்தார். அல்லேலூயா. நான் சொல்றேங்க, உங்க வாழ்க்கையில் எல்லாமே இல்லாம போயிருக்கலாம், எல்லாத்தையும் இழந்து நீங்க வந்திருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை என்ன தெரியுமா? நோவாவை வைத்து ஒரு புதிய காரியத்தை செய்த தேவன் உங்க வாழ்க்கையில இழந்த எல்லாவற்றையும் திரும்ப தந்து உங்களை செழிக்க வைக்க போகிறார். ஆமென். உங்க சொந்த பந்தங்கள் முன்னாடி, உங்களை அவமானப்படுத்தினவர்கள் முன்னாடி கர்த்தர் உங்களை வாழ வைப்பேன்னு வாக்கு கொடுத்து அனுப்புகிறார். நீங்க போகும்பொழுது வந்த வண்ணமாக அல்ல, சமாதானத்தோடு போக போறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாவியான ஸ்திரீ ஏசப்பா கிட்ட வரா பாருங்க. மொத்த சமுதாயமா அவளை வெறுக்குது, மொத்த சமுதாயமா அவளை அவமானப்படுத்தும்படி நிற்குது. ஆனா அவளோ கண்ணீரோடு இயேசுவின் பாதத்தில் வந்து கண்ணீரோடு கூட இயேசுவினுடைய அன்புக்காக ஏங்கி நிற்கிறாங்க. ஏங்கி வந்த அவளை அவர் புறம்பே தள்ளவில்லை, மாறாக அவர் என்ன பண்ணார் தெரியுமா? இவள் செய்த எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி அவ வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜீவனை கொடுத்து, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து, ஒரு பெரிய உயிர்மீட்சியை கொடுத்து, ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்து, ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்து அவளை அனுப்பி வைக்கிறார். ஆமென். இந்த சமுதாயம் அவ எத்தனையோ முறை திருந்தலான்னு நினைச்சப்ப கூட அவளை வாழ விடலை பாருங்க. ஆனால் கர்த்தரிடத்தில் அவள் என்னைக்கு வந்தாலோ அவள் வாழ்க்கை மாற்றப்பட்டு போனது. அவள் சமாதானத்தோடு திரும்பினாள் என்று பார்க்கிறோம். ஆமென். நம்ம அப்பா அப்படிப்பட்டவருங்க. அல்லேலூயா. ஒரு முறை சகேயு பயங்கர பிரச்சனைக்குரியவன், தேசமே அவனை பயங்கரமாக பகைக்குது பாருங்க. ஆனால் ஒரு முறை இயேசு எப்படிப்பட்டவரோன்னு பார்க்க வருகிறான். அவன் வாழ்க்கையில் கர்த்தர் மிகப்பெரிய ரட்சிப்பை கொடுத்து அனுப்பிட்டார். ஆமென். நம்ம அப்பா அப்படிதாங்க. நம்ம குறைகளை நிறைய, நம்ம குறைகளெல்லாம் அவர் பார்க்கிற தேவன் அல்ல. நம்ம என்ன குறைகளோடு இருந்தாலும் அவர் நிறைவாய் மாற்றுகிற ஒரு தேவன் அவர். ஆமென். பாட்டுக்காரர் இப்படி பாடுறாரு பாருங்க. பாவி என்றே என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே, என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவி. எல்லாம் கை தட்டி பாடலாமா? பாவி என்றே என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே, என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே இந்த வார்த்தையை சொல்லுங்க. என் நாட்கள் முடியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எல்லா மனுஷர்களும் சொல்றாங்க அவன் பாவியான ஒரு மனுஷனாச்சே அப்படின்றாங்க. ஆமென். ஆனா கர்த்தர் சொல்றாரு இவனும் ஆபிரகாமுக்கு குமாரன். ஆமென். உங்களை உலகம் பார்க்கிற பார்வை வேற, கர்த்தர் பார்க்கிற பார்வை வேற. ஆமென். அல்லேலூயா. 12 மாசங்களும் நீங்க எப்படி இந்த ஆராதனைக்கு வந்தீங்கன்னு அவர் பார்க்கிறார். நாங்கெல்லாம் வெறும் முகத்தை தான் பார்க்க முடியும், நீங்கள் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறீங்கன்னு பார்க்க முடியும். மிஞ்சி போனால் நீங்கள் எப்படி வந்திருக்கிறீங்கன்னு முகத்தை மட்டும்தான் பார்க்க முடியும். நீங்கள் சந்தோஷமாக வந்திருக்கிறீங்களா துக்கமாக எங்களுக்கு ஒன்றும் தெரியாது பாருங்கள். உங்கள் முகத்தை பார்த்து நாங்கள் அப்படியே போயிடுவோம், கடந்து போயிடுவோம். ஆனால் நம்முடைய தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் உங்கள் பக்கத்தில் வந்து உங்க பக்கத்தில் அமர்ந்து உங்க இருதயத்தில் இருக்கிற எல்லா வேதனைகளையும் அறிந்து ஆராய்ந்து உங்களை தேற்றி அனுப்புகிற ஒரு தேவன் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. 12 மாசமும் பல ஜபத்தோடு வந்தீங்க இல்லையா? 12 மாசம் பல ஏக்கத்தோடு வந்தீங்க இல்லையா? பல மாசம் இயேசு எப்படிப்பட்டவரோ இந்த மாதமாவது அற்புதம் நடந்தராதான்னு சொல்லி கேள்விகளோடு வந்தீங்க இல்லையா? உங்களுக்கான பதில தான் கர்த்தர் இந்த கடைசி மாதத்துல வைத்திருக்கிறார். நீங்க போகும்பொழுது சமாதானத்தோட போறீங்க. இந்த மாதம் மாத்திரம் அல்ல, வருகிற புதிய ஆண்டு உங்களுக்கு சமாதானத்தின் ஆண்டாக இருக்கும் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள்ல இயேசுவை நம்பின ஒருத்தர் கூட கைவிடப்பட்டதா சரித்திரமே இல்லைங்க. ஆமென்.
அவர் அவமானத்தோடு அனுப்பிட்டார் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அவமானத்தோடு வந்தவர்களுடைய அவமானங்கள் மாற்றப்பட்டது, வெட்கத்தோடு வந்தவர்களுடைய வெட்கம் மாற்றப்பட்டது, துக்கத்தோடு வந்தவர்களுக்கு கர்த்தர் ஆறுதலை கொடுத்தார். ஆமென். அவர் அற்புதங்களை, அவரை தேடி ஏராளமான பேர் வந்தாங்க, சப்பாடிகள் வந்தாங்க, அவர்கள் நடக்கும்படி கர்த்தர் மாற்றி அனுப்பினார். குருடர்களாக வந்தார்கள். ஒரு முறை பத்திமே என்கிற பிச்சை எடுக்கிற ஒரு மனிதங்க, அவன் வாழ்க்கை அவ்வளவுதான், பிச்சை எடுத்தே முடிய போதுன்னு அவன் நினைச்சான், அவமானத்தோட முடிய போதுன்னு நினைச்சான். அப்பா அம்மாவால கைவிடப்பட்ட சூழ்நிலை, எல்லாரால கைவிடப்பட்ட சூழ்நிலை, அவன் வாழ்க்கை அப்படிதான் போய் கொண்டிருக்கிறது. ஒரு நாள் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு அந்த இயேசுவை நம்பி அவரிடத்துல போனாங்க. அவன் வாழ்க்கையில் அவன் வாழ்க்கை மாற்றப்பட்டு அவன் அந்த நிலையிலிருந்து அவன் மாற்றப்பட்டாங்க. அவன் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறினது. அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேங்க, இயேசுவை நம்பி நீங்க வந்துட்டீங்களே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் கொடுத்து அனுப்ப போகிறார். ஆமென். இவ்வளவு நாள் நீங்க வேண்டின எல்லா ஜெபத்துக்கும் கர்த்தர் பதிலை நிச்சயமா தந்து அனுப்புவேன்னு உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. போன வாரத்தில் சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். என்னன்னா, இந்த அன்னாள் ஜெபிச்சா கர்த்தருடைய சமூகத்தில் போய், அவளுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டு கர்த்தர் அவனுக்கு சாமுவேலை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். எப்படிங்க அன்னாளுக்கு மட்டும் இவ்வளோ சூப்பரான ஒரு பதில், அன்னாளுக்கு மட்டும் இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் அப்படின்னு சொல்லி ஒரு 3 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நான் போன வாரத்தில் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் பகிர்ந்து கொண்டேன். என்னன்னா 3 C அப்படின்னு சொன்னேன். எல்லாம் சொல்லுங்க. ஆமா, சி. முதல் சி என்னன்னா, கம். தேவ சமூகத்துக்கு அவள் வந்தாள் அப்படின்னு சொன்னேன். ஆமென். ஞாபகம் இருக்குங்களா? நீங்க எடுத்துக்கங்க. 1வது அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்களேன். 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தால், ஆசாரியனாகி ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான் சொல்லி பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. அன்னாளுடைய வாழ்க்கையில அவளுக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் குழந்தை இல்லை. அதாவது அவங்க அந்த அன்னாளுடைய புருஷன் பேரு எல்கானா. இந்த எல்கானாவுக்கு என்ன பண்றாங்கன்னா, அவங்க அப்பா அம்மா ரொம்ப நாள் பார்த்து பார்த்து குழந்தை இல்லைன்றதுனால அவனுக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க. இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வச்சுன்னா அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு பாருங்க. இப்போ அவங்க நாச்சியார் என்ன பண்றனா, இந்த அன்னாளை பார்க்கும் போதெல்லாம் ஒரு மாதிரியான ஏளனமா பேசுறது, ஏளனமா பார்க்கறது, அவமானப்படுத்துறது, இப்படி பல காரியங்களை செஞ்சுட்டே இருக்கிறா பாருங்க. ஆனா இந்த அன்னாள் இவகிட்ட ஒரு சூப்பரான கேரக்டர் இருந்துச்சு பாருங்க. என்ன கேரக்டர்னா, இவ கர்த்தருடைய சமூகத்துக்கு வருகிறவளா இருந்தா. ஆமென். உங்களை அவமானப்படுத்தும் பொழுது, உங்களை இந்த உலகம் துக்கப்படுத்தும் பொழுது, இந்த உலகம் உங்களை தள்ளும் பொழுது, நீங்க வர வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. அதுதான் தேவ சமூகம். ஆமென். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறவங்கலாம் என்ன பண்றாங்கன்னா, புண்பட்ட நெஞ்ச கரெக்டாக சொல்றாரு பாருங்க அண்ணன். என்னதுங்க, இன்னைக்கு நிறைய சாராய் கடையில் வருமானம் வரத்துக்கான காரணம் என்ன தெரியுங்களா? அவங்க இருதையெல்லாம் புண்பட்டு இருக்குதான். என்னங்க பேச மாட்டேன்றீங்க? அதுக்கே அடிக்ட் ஆயிடுறாங்க பாருங்க. கவனிங்க அருமையா. இன்னைக்கு உலகம் எப்படி இருக்குதுன்னா, அவங்களுக்கு ஒரு வேதனைனா, துக்கம்னா சாராய் கடைக்கு போயிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா புகையை தேடி போறாங்க, உலகத்தை தேடி போறாங்க, விபச்சாரத்தை தேடி போறாங்க, உலக சந்தோஷத்தை தேடி போறாங்க. ஆனா சபையில் இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவேன், அன்னாளுடைய வெற்றிக்கு காரணம் என்ன தெரியுமா? அன்னாள் வேண்டிக் கொண்டது அவளுக்கு நடந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? அவளுடைய பிரச்சனையில அவ கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்தா. சோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன? கம் டு காட்ஸ் பிரசன்ஸ். ஆமென். நீங்க எங்கங்க வரணும் சொல்லுங்க? எல்லா சூழ்நிலையிலும் நீங்க எங்க வரணும்? உங்களுக்கு துக்கமா இருந்தா எங்க வரணும்? உங்களுக்கு பிரச்சனை இருந்தா எங்க வரணும்? நீங்க சந்தோஷமா இருந்தா எங்க வரணும்? உங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் நீங்க எங்க வரணும்னா ஆலயத்துக்கு வரணும்னு சொல்லி போன வாரங்களில் சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். ஞாபகம் இருக்குங்களா? 10 கன்னிகைகள் 10. ஆமா, இந்த 10 கன்னிகையில 5 பேர் புத்தி உள்ளவங்கன்னு சொன்னேன். 5 பேர் ஏன் அவங்களுக்கு புத்தி இல்லாதவங்கன்னு பேர் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்துருக்கிறாருன்னா, அவங்க சமூகத்தை மிஸ் பண்ணிட்டாங்க. என்னங்க மிஸ் பண்ணாங்க? நிறைய பேர் சமூகத்தை மிஸ் பண்ணிடுறீங்க. சமூகத்தை மிஸ் பண்ணக்கூடாது, கர்த்தருடைய பிரசன்னத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது, கர்த்தருடைய ஆலயத்தை மிஸ் பண்ணக்கூடாது. இந்த சமூகத்தை நீ இழந்தன்னா உங்களுக்கு அந்த சமூகம் கிடைக்காது. ஆமென். என்னங்க பேச மாட்டேன்றீங்க? 5 பேருங்க, 5 பேருமே வராங்க. யாரை பார்க்க?
மணவாளனை பார்க்க வராங்க. வந்தாங்களா இல்லையா? அதுல அந்த 10 பேருமே தூங்கிட்டாங்க தான், உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. மணவாளன் வர தாமதித்த பொழுது அவங்க 10 பேருமே நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிட்டாங்க, உண்மைதான். ஆனா மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் கேட்ட உடனே 10 பேருமே விழிச்சிட்டாங்க. விழிச்சவங்க என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? அங்கேயே இருந்திருக்கணும். அப்பா வர்ற வரைக்கும் அங்க வெயிட் பண்ணிருக்கணும். மணவாளன் வர்ற வரைக்கும் அங்க வெயிட் பண்ணிருக்கணும். 5 பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்ன இல்லையே, ஐயோ விளக்கு அணிய போதேன்னு சொல்லி அந்த 5 பேர்கிட்ட கேட்கறாங்க. அவங்க சொல்றாங்க, என்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் தான், அது எங்களுக்கு போதுமானதா இருக்கு, நீ போய் வேணா கடையில வாங்கிக்கோன்னு. உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, மணவாளன் அட இவ்வளோ நேரம் லேட்டா வராரு, நம்ம சில நேரத்தில் என்ன பண்ணோம்னா பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் வந்துடுவோம். வந்து அச்சோ நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த பொருளை மறந்து வச்சுட்டு வந்துட்டுமே. எப்பவுமே இந்த கவர்மெண்ட் பஸ் எப்படி வருது, 5-10 நிமிஷம் லேட்டாக தானே வருது, நம்ம எத்தனை நாள் பார்த்துருக்குறோன்னு இப்படி வருவோம் பாருங்க. வர்றதை பார்த்து அன்னைக்குன்னு பார்த்து அந்த கவர்மெண்ட் பஸ் சீக்கிரம் வந்துடும். அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அட மணவாளன் வருவார் இந்த காத்திருந்து தூங்கிட்டோம், இப்போ வராருன்னு கேள்விப்படுறோம், எப்படி தாமதமாக தான் வர போறாருன்னு சொல்லி இவங்க ஓட்டாங்க பாருங்க, போயிட்டாங்க பாருங்க. போன உடனே அவங்க அந்த தேவ சமூகத்தை விட்டுட்டு போனதுனால அப்பா கூட போக முடியல, கதவுகள் அடைக்கப்பட்டதுன்னு பார்க்கிறோம். ஆமென். நான் சொல்றேங்க, உங்களுக்கு பல குறைகள் இருக்கிறது உண்மைதான். நான் சொல்றேங்க, தேவ சமூகத்தை மிஸ் பண்ணிடாதீங்க, இதை மட்டும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஆமென். சிம்சோன் கிட்ட அவன்கிட்ட குறை இருந்தது உண்மைதான், அவன் அபிஷேகத்தை இழந்தது உண்மைதான், அவன் ஆவியானவர் இழந்தது உண்மைதான். ஆனா தேவ சமூகத்தை இழக்கல. எல்லாவற்றையும் இழந்து அவன் வேடிக்கை பொருளாய் நிற்கும் பொழுது அவன் இப்படி ஜெபம் பண்றான், ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் இறங்குங்கப்பா, இந்த ஒரு விஷயம் இறங்குங்கப்பான்னு சொன்ன உடனே அவனை பாவின்னு கர்த்தர் தள்ளல. ஆமே, அவன் புறக்கணிக்கப்பட்டவன், இழந்து போனவன், கர்த்தர் அவனை தள்ளவே இல்லை. கவனிங்க அருமையானவர்களே, உங்க குறைகள் மத்தியில நீங்க நிறைவுள்ளவராகி இயேசுவை தேடி வரணும். ஆமே. நீங்க இந்த கடைசி மாசத்துல ஒரு தீர்மானம் எடுக்கணுங்க. என்ன தீர்மானம் தெரியுமா? என்ன ஆனாலும் தேவ சமூகத்தை மிஸ் பண்ண மாட்டேன்னு. ஆமென். அல்லேலூயா. ஆமென். போன வாரம் வியாழக்கிழமை பிரேயர்ல உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் பகிர்ந்து கொண்டேன். இயேசுவை நம்ம எப்படி பார்க்கணும்னா பெரியவரா பார்க்கணும்னு. ஆமென். உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள்ள இருக்கிற இயேசு யாருங்க? அப்ப நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்கன்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க தெரியுமா? என் இயேசுவை விட இந்த ஃபங்க்ஷனை நடத்துறவங்க பெரியவங்க, அதனால இயேசுவை அப்புறம் டீல்ல விட்டுலான்னு சொல்லி அவங்கள பார்க்க போறீங்கன்னு அர்த்தம், அவங்கள பெரியவங்களா பார்க்குறீங்கன்னு அர்த்தம். ஹலோ சிஸ்டர், பிரதர், காணா ஒரு கல்யாண வீட்டில் குறை வந்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா? அவங்க இயேசுவை 4 பேர்ல ஒருத்தரா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமென். அதனால தான் அவரால் அற்புதங்களை செய்ய முடியல. ஆனா மரியாள் என்னைக்கு அவரை பெரியவராக பார்த்தாலோ அன்றைக்கு கர்த்தர் வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி ஆசீர்வதிச்சார். ஆமென். உங்க வாழ்க்கையில வெறும் தண்ணீர் திராட்சரசமா மாறணும்னு விரும்புறீங்களா? இயேசுவை பெரியவரா பாருங்க. இயேசுவை கர்த்தருடைய சமூகத்தை இழந்து போகாதீங்க. 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவின் பாதத்தை நம்பி வந்தா அவளுடைய வாழ்க்கையில துக்கத்தோடு தாங்க வந்தா, ஆனா போகும்பொழுது சமாதானத்தோடு போனா. ஆமென். நீங்க இந்த வருஷம் முடிவு எடுக்கணும். என்ன தெரியுமா? ஆலய ஆராதனை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஆமென். அதாவது ஆலயத்துக்கு வர்றதை நீங்க ஒரு முக்கியமா நீங்க நினைக்கணுங்க. இங்க ஜெபிக்கிறதாகட்டும், இங்க பைபிள் ஸ்டடி அட்டென்ட் பண்றதாகட்டும், ஆலயத்தின் மேல உங்களுக்கு ரொம்ப பிரியம் வரணும். இந்த ஆலயத்தை நீங்க ரொம்ப நேசிக்கணும். ஆமென். என்னங்க சொல்ல மாட்டேன்றீங்க? போன வாரம் இதெல்லாம் நான் ரொம்ப டீப்பாவே சொன்னேன். ஆமென். ஸோ அதுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்லாதனால நான் அடுத்த 2 பாயிண்ட்டுக்கு போக விரும்புகிறேன். ஒன்று சொல்லிடுறேங்க. ஃபர்ஸ்ட் சி என்னன்னா, கம் டு காட்ஸ் பிரசன்ட். நீங்கள் தேவ சமூகத்துக்கு வரணும். ஆமென். அன்னாள் அவளுடைய வாழ்க்கையில் இருந்த துக்கம் மாறினதற்கான காரணம், அவளுடைய அவமானம் மாறினதற்கான காரணம், அவளுடைய நிந்தை மாறினதற்கான காரணம், அவளுடைய இல்லாமை மாறினதற்கான காரணம் என்ன தெரியுமா? அவளை அவமானப்படுத்தின பொழுது, அவளுக்கு தேவைகள் இருந்த பொழுது, அவன் நிந்தை அனுபவித்த பொழுது அவ போன ஒரே இடம் எதுன்னா கர்த்தருடைய சமூகம், அப்பா பாதம். ஆமென். மார்த்தாள் மரியாள் 2 பேர் இருந்தாங்க. மார்த்தாள் என்ன பண்ணனா, பற்பல வேலையில பிஸி. பாருங்க, என்னதுங்க? பற்பல வேலையில பிஸி. ஆண்டவருக்காக தான் செய்யறா, இல்லைன்னு சொல்ல. ஆனா ஆண்டவருக்கு அவருக்காக சேவை செய்யறதை விட மார்த்தாள் எப்படி இருந்தானா, பற்பல வேலையில பிஸி. ஆண்டவருக்காக தான் உணவு சமைக்கிறா, ஆண்டவருக்காக தான் வேலையை செய்துட்டு இருக்கிறா. ஆனா அதை விட மரியாள் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருந்தா பாருங்க. அங்க மார்க் யாருக்கு வந்துச்சுன்னா,
பாஸ் மார்க் யாருக்கு வந்துச்சுன்னா மரியாளுக்கு. பாஸ்டர் அவ ஒரு வேலையுமே செய்யலையே, அவ பூண்டு உரிக்கல, வெங்காயம் உரிக்கல, தக்காளி அறியல, எதுவுமே கலர் ஒண்ணுமே பண்ணலீங்களே, அவ போய் கம்மனி இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்தாலே. ஆண்டவருக்கு அதுதாங்க வேணும், அதுதான் வேணும். இன்னைக்கு சபைக்கு நான் சொல்றேன், வருகிற புதிய ஆண்டுல உங்க ஜெப வாழ்க்கை அதிகமாகட்டும். ஆமென். 1 மணி நேரம் கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க ஜெபிக்கிறவங்களா இருந்தா அது 2 மணி நேரமா மாறட்டும்னு நான் சொல்றேன். நீங்க அதிகமா தேவ சமூகத்தில் இருக்கிறதுக்கு விரும்புங்க. முக்கியமா ஆலயத்துக்கு வரத்துக்கு விரும்புங்க. எப்ப பார்த்தாலும் ஆலயம் ஆலயம். அதனால தான் உங்களுக்காக தான் நாங்க இந்த கேமரா வந்து திருட வந்ததுக்காக நாங்க போடல. நான் சொல்றது திருட வந்தது போடுறதுக்கான ஒரு வழி. ஆமென். திருட வந்துட்டான் பாஸ்டர், அதனால பாஸ்டர் கேமராலாம் போட்டு கிடையாது கிடையாது கிடையாது. பர்மிஷன் வாங்குறதுக்கு கர்த்தர் திருடனை கொண்டு வந்தார். ஆமென். ஆனா இந்த கேமராவுக்காக நாங்க பல வருஷங்களா ஜெபம் பண்ணுகிறோம். ஏன்னா இங்க ஜெபிக்கிறோம் ஆலயத்துல வந்து அப்படின்றதுக்காக. ஆமென். உங்களுக்காக தான் இந்த ஆலயம். ஆமென். நீங்க எல்லா சூழ்நிலையிலும் ஆலயத்துக்கு வாங்க. பாஸ்டர் வீட்டில் ஜெபிக்கவே முடியல பாஸ்டர் சொல்றீங்களா, வந்துருங்க. உங்களுக்காக தான் பக்கத்தில் ஒரு ஜெப அறையை கட்டி வச்சிருக்கிறோம். அது இன்னும் பெயிண்ட் பண்ணி இன்னும் ஃபேன்லாம் போட்டால் இன்னும் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஆனாலும் உங்களுக்காக திறந்துருக்கிறது, உங்களுக்காக இந்த ஆலயம் திறந்துருக்கு. நீங்கள் எப்போ வேணாலும் வாங்க. நீங்கள் வந்து ஆலயத்தில் உங்கள் கண்ணீரை தேவனுடைய பாதத்தில் ஊற்றுங்க. உங்கள் தேவைகளை தேவனுடைய பாதத்தில் தெரிவிங்க. உங்கள் சொந்த பந்தங்களை தேடி போகாதீங்க. ஆமென். நீங்கள் கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்பொழுது உங்கள் ஜெபங்களுக்கான பதில் 100% கொடுக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னாளுடைய ஜெபம் கேட்கப்பட்டதற்கான 2வது காரணம், 2வது சி என்னன்னா கிரை. எல்லாம் சொல்லுங்க, அழுகை. எல்லாம் சொல்லுங்க. அவள் தேவனுடைய சமூகத்துல வந்து அழுதா. கவனிங்க, இன்னைக்கு யார்கிட்டயோ போய் நின்று அழுவுறீங்கல்ல, மனுஷனை கிட்ட நம்பி இவங்க எனக்கு நன்மை செஞ்சிட மாட்டாங்களா அப்படின்னு அவங்க கிட்ட அழுவுறீங்க. உங்க பிரச்சனைகளை எல்லாம் மனுஷங்கிட்ட சொல்லி சொல்லி அழுவுறீங்கல்ல. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நோ, அதை அப்படி பண்ணாதீங்க. உங்க அழுகைய கர்த்தருடைய சமூகத்துக்கு கொண்டு வாங்கன்ற. நீங்க அழுது ஜெபம் பண்ணுங்கன்ற. ஆமென். நான் இப்படி சொல்லிட்டேங்களா உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு? நீங்க எல்லா காரியத்துக்காக ஜெபம் பண்றீங்க, ரைட், இல்லைன்னு சொல்ல. ஆனா நான் இன்னைக்கு ஒரு ஃபார்முலா சொல்லி தரேன் பாருங்க. ஒரு மனுஷன் ஜெபிக்கும் பொழுது அவனுக்கான பதில் 50% கண்டிப்பா கர்த்தர் பரலோகத்திலிருந்து அனுப்பிடுறார். கண்டிப்பா வந்துடும் 50%. அது 80% மாறணும்னா அந்த ஜெபத்தோட கொஞ்சம் உபவாசத்தை கூட்டுங்க. ஆமென். பாஸ்டர் எனக்கு 100% வரணும்னு ஆசையா இருக்கு பாஸ்டர் அப்படின்றீங்களா, அதுல கண்ணீரை கூட்டுங்க. ஆமென். கண்ணீருக்கான ஜெபம் மட்டும் தேவ சமூகத்தில் ரொம்ப வேல்யூவா பார்க்கப்படுகிறது. ஆமென். நீங்க வெளிப்படுத்தல பார்த்தீங்கன்னா, எடுக்க வேணாம் டைம்ல அதெல்லாம் கொஞ்சம் வேகமா போறேன். வெளிப்படுத்தல பார்த்தீங்கன்னா நம்முடைய கண்ணீரையெல்லாம் அவர் துருத்தியில வச்சிருக்கிறாராம். ஆமென். நீங்க மனுஷங்கிட்ட போய் அழுது பாருங்க, இதுக்கு வேற வேலையே இல்லடா, எப்ப பார்த்தாலும் அழுது அழுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம அப்பா அப்படி இல்லைங்க. நீங்க அழுவுற ஒரு சொட்டு தண்ணீரையும் பிடிச்சி வச்சுனுங்கிறார். ரொம்ப வேல்யூவா பார்க்கிறார். எல்லா தேவ தூதர்களுக்கு முன்பதாக, எல்லா சீஷர்களுக்கு முன்பதாக, பரலோகத்தில் எல்லாருக்கும் முன்பதாக அந்த கண்ணீர் அவர் வேல்யூவா பார்க்கிறார். எல்லா தூதர்களும் பார்க்கிறாங்க, என்னடா மனுஷன் கண்ணீரை போய் இவர் பிடிச்சி வச்சிருக்கிறாருன்னு பார்த்தா அவர் சொல்றாரு, இல்ல இல்ல, என் பிள்ளைங்களுடைய அழுகையை நான் வேல்யூவா பார்க்கிறேன்ற. உங்க பிள்ளைகளுக்காக நீங்க அழுங்க, அழுது ஜெபம் பண்ணுங்க. அதுவும் நீங்க ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்துருங்கன்றேன். இங்க வந்து ஜெபம் பண்ணுங்கன்றேன். உங்களுக்காக தேவாலயம் இருக்கு, வாங்க. இது ஒரு அடைக்கல பட்டணம். இந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள வந்துருங்க. அன்னால் பெனினால் வந்து அவளை அவமானப்படுத்தும் பொழுது அவளுக்கு துக்கம் தாங்க முடியல. எல்கானா என்னவோ அவன் மேல அன்பாதான் இருக்கிற, ஆனா அந்த அன்பு அவளை வந்து அந்த துக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வர முடியல. மனிதர்கள் என்னதான் ஆறுதல் சொன்னாலும் ஆறுதல் ஆக முடியல அவளால. அவளுடைய துக்கம் தாங்க முடியல. அவமானத்துக்கு மேல அவமானம், காத்திருப்புக்கு மேல காத்திருப்பு, நிந்தைக்கு மேல நிந்த, துக்கத்துக்கு மேல துக்கம் அன்னாளுடைய வாழ்க்கையில் இருந்துட்டே இருக்கு பாருங்க. ஒரு கட்டத்தில் அவளால தாங்கவே முடியாதப்ப அவ ஓடி தேவ சமூகத்தில் வந்து அழுதாள். ஆமென். அதுதான் நீங்க அந்த 10வது வசனத்தை பாருங்க. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின்னு பார்க்கிறோம். ஆமென்.
அன்னாளின் ஜெபத்திற்கு பதில் வந்ததற்கான காரணம் என்னன்னா, அருமையானவர்களே இங்க பாருங்க, அவளுடைய அழுகை. என்னங்க அழுகை? உங்க அழுகையை கர்த்தர் ரொம்ப வேல்யூவா பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. உங்க அழுகையை கர்த்தர் ரொம்ப வேல்யூவா பார்க்கிறார். நீங்க அழுதீங்கன்னா அவரால் தாங்க முடியாதுங்க. ஆமென். அல்லேலூயா. நீங்க அழுதீங்கன்னா அவரால் தாங்க முடியாது. கவனிங்க, 2 ராஜாக்களின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்க எடுத்தீங்கன்னா, அங்க எசேக்கியா ராஜாவை பற்றி போடப்பட்டிருக்கு பாருங்க. அதாவது ரொம்ப நல்ல ராஜா. யாருன்னா இந்த எசேக்கியா ராஜா ரொம்ப நல்ல ராஜா. தேசத்துல பல மறுமலர்ச்சியை கொண்டு வந்தவன், தேசத்துல பல மாற்றங்களை கொண்டு வந்தவன், தேவனுக்கு ரொம்ப பிரியமான ஒரு ராஜா. யாருன்னா எசேக்கியா. எல்லாரும் சொல்லுங்க அந்த பேரை. ஆமா, எசேக்கியல் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் தீர்க்கதரிசி, குழம்பிடக்கூடாது. இது வந்து எசேக்கியா ராஜா. எல்லாம் சொல்லுங்க. ஆமா, எசேக்கியா ராஜா. இவர் ஆட்சி செய்துட்டு இருக்கும் பொழுது ஒரு முறை ஆண்டவர் சொல்றாரு தீர்க்கதரிசிக்கிட்ட, ஏசாயா தீர்க்கதரிசிக்கிட்ட, ஏப்பா நீ என் தாசனாகி எசேக்கியாவின் இடத்துல போய் சொல்லு, அவன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த சொல்லு, அவன் வந்து மரிக்க போகிறான்னு சொல்லி 3 முறை கர்த்தரி வார்த்தை அவனுக்கு வந்துட்டு பாருங்க. எத்தனை முறைங்க? சத்தமா சொல்லுங்க. புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா சில இடத்துல இயேசு கிறிஸ்து சில காரியங்களை சொல்லும் போது சொல்லுவார், மெய்யாகவே மெய்யாகவேன்னு. என்னதுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ப்ராமிஸா அப்படின்னு அர்த்தம். கண்டிப்பா செய்ய போறேன்னு அர்த்தம். நம்ம அப்பா ஒரு முறை சொன்னாலே கண்டிப்பா என்ன பண்ணிடுவாருங்க, செஞ்சிருவாரு, நடந்துரும். ஆமா தானேங்க? ஆனா இங்க எசேக்கியாவை குறித்து கர்த்தருடைய வார்த்தை எத்தனை முறை வந்துச்சுன்னா 3 முறை வருது. அவன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த சொல்லு, அவன் மரிக்க போறான், அவனெல்லாம் ஆயத்தப்படுத்த சொல்லுன்னு கரெக்டா தெளிவா 3 முறை வருதுங்க. வந்த உடனே எசேக்கியா பண்ணது என்ன தெரியுமா? நீங்க 5வது வசனத்தை பாருங்க. 2 நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளில் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய் என்று அவனை பார்த்து சொல்லப்பட்டது. ஆமென். என்னங்க, எசேக்கியாவுக்கு 3 முறை வந்துடுச்சு வார்த்தை, அவன் சாக போறான் வந்துடுச்சு. ஆனா வார்த்தை வந்த உடனே அவன் தாமதிக்கிற உடனே கர்த்தருடைய பாதத்தை பிடித்து அழறான். ஆண்டவரே நான் செய்த எல்லா காரியத்தை நினைச்சு பாருங்கப்பா, அழறாங்க. கர்த்தருடைய பாதத்தை பிடிச்சு அழுவுறான். ஏசாயா சொல்லிட்டு, ராஜா அரண்மனையில் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கான்னு நினைக்கிறேன், சொல்லிட்டு ஏசாயா தீர்க்கதரிசி திரும்புறாரு. திரும்பி கொஞ்சம் தூரம் தான் போறாரு. அந்த அழுகையின் சத்தம் எவ்வளவு ஃபாஸ்ட் பாருங்க, கண்ணீரின் ஜெபத்துக்கு எவ்வளவு ஃபாஸ்டா பதில் கொடுக்கிறார் பாருங்க. இவன் சொல்லிட்டு, எசேக்கியா உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி இருப்பான்னு சொல்லிட்டு இவன் திரும்புறான். திரும்பின உடனே இவனுக்கு வார்த்தை வருது, ஏய் தீர்க்கதரிசியாக ஏசாயா, நீ போய் என் தாசனாகிய எசேக்கியாவை பார்த்து சொல்லு, நான் அவனை குணமாக்குவேன், அவனுக்கு இன்னும் 15 ஆண்டுகளை நான் கூட்டி கொடுக்கிறேன்னு சொல்லுன்ற. அல்லேலூயா. இதுதான் கண்ணீருக்கான பதில் வருகிறது. ஆமே. கண்ணீருக்கான பதில் மட்டும் இம்மீடியட்டா டக்கு டக்கு டக்குன்னு வந்துருங்க. ஆமே. அப்போ நீங்க முதல்ல தேவ சமூகத்துக்கு வரணும். 2வது இந்த அழுகையின் ஜெபத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வரணும். எதனா ஒரு காரியமா அப்பா சமூகத்துக்கு ஓடி வந்து நீங்க அழுது தேவ சமூகத்தில் நீங்க ஜெபிச்சு பாருங்க, உங்களுக்கான பதில் 100% உண்டாகும். சூழ்நிலையெல்லாம் அப்படியே மாறிடுங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்குங்க. அல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல கண்ணீருக்கு பதிலை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். உங்க கண்ணீருக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குதுங்க. உங்க கண்ணீருக்கு அவ்வளோ வல்லமை இருக்கு, அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கு. ஆமென். அப்பாவால் உங்க கண்ணீரை மட்டும் பார்த்துட்டு சும்மா இருக்கவே முடியாது. ஆமென். நீங்க கண்ணீரோட அழுது மட்டும் பாருங்க, அப்பா சமூகத்துல அவர் உடனே உங்களுக்கு பதில் கொடுத்துருவார். ஆமென். சத்தமா அல்லேலூயா. சங்கீதம் 56:8 சொல்லுகிறது, என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கண்களில் அல்லவோ கணக்கில் அல்லவோ இருக்கிறதுன்னு சங்கீதக்காரன் சொல்றான். 126ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை பாருங்க. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். ஏசாயா 25:8 சொல்லுகிறது, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார், அவர் செய்வார்னு சொல்லப்படுது. ஆமென். அல்லேலூயா. நான் சொன்னேன் இல்லையா, பாவியான ஒரு ஸ்திரீங்க விபச்சாரத்தால
அவள் வாழ்க்கையே போயிடுச்சு, அவ்வளோதான் அவள் வாழ்க்கை, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்ற சூழ்நிலையில் ஒரு நாள் இயேசுவை சந்திக்கும்படி வரா. கண்ணீரோடு தேவ பாதத்தில் வந்து நிற்கிறா பாருங்க. அருமையானவர்களே, கர்த்தர் அவளுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து அவளையும் கர்த்தர் நித்திய வாழ்க்கைக்குரியவளாக கர்த்தர் மாற்றி விட்டார். ஆமென். இந்த கண்ணீருக்கு மட்டும் அவ்வளோ வேல்யூ உண்டு. நீங்கள் கண்ணீரை மனுஷர்களிடத்தில் இல்லை, கர்த்தருடைய பாதத்தில் இறக்கி வைங்கன்னு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஆமென். அப்போ முதல் சி என்ன சொல்லிடுங்க? கம். எல்லாம் சொல்லுங்க, கம் டு காட்ஸ் பிரசன்ஸ். சரிங்களா? ரெண்டாவது கிரை. கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் என்ன பண்ண? வந்து அழணும். வந்து அழுது பாருங்க, உங்களுக்கான பதிலை கர்த்தர் கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். மூன்றாவது நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். என்னன்னா கமிட். எல்லாம் சொல்லுங்க. கமிட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பொருத்தனை. எல்லாம் சொல்லுங்க. ஆமா, நல்லா கவனிங்க. இன்னைக்கு நம்ம ஒரு சங்கீதத்தை வாட்சோம் இல்லையா? என்ன சங்கீதம்? 50வது சங்கீதம் தானே? அது எல்லாரும் எடுத்துக்கங்களேன். அண்ணன் அதை எப்படி எடுத்தாருன்னு தெரியல, ரொம்ப சூப்பரா எடுத்தார். அதை 50வது சங்கீதத்துல 14-15 வாசிங்க. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி. சங்கீதக்காரன் படி சொல்றாரு என்னன்னா, ஹலோ சிஸ்டர், பிரதர், ஆயிரமான மிருகங்களும் மாடுகளும் காடுகளிலே திரிகிற ஆடுகளும் கர்த்தருக்குரியது. அவருக்கு வந்து உன் பலிகள் எல்லாம் அந்த காளைகளோ ஆடுகளோ அதெல்லாம் அவருக்கு பெருசு இல்லை. அவருக்கு எது தெரியுமா ரொம்ப பெருசா பார்க்கிறாரு? உங்க உதடுகளிலிருந்து வருகிற ஸ்தோத்திர பலி. ஆமே. அதுலயும் நீங்க பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதை கட்டாயம் கர்த்தர் கேட்டுருவார். ஆமே. அண்ணால் அப்படி ஜெபிக்கிறா. நீங்க 1 சாமுவேலின் புத்தகம் 11வது வசனத்தை வாசிங்க. 1:11. நானே வாசிட்டுங்களா? சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். ஆமென். ஒரு பொருத்தனை பண்றா. என்னங்க பண்றா? ஆமா, பொருத்தனை பண்றா. நீங்க நீங்க அப்படியே அதை திருப்பிக்குங்க. 19 பாருங்க. 19 வசனம் வாசிங்க. அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். 20 பாருங்க. 20 படிங்க. சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். ஆமே. எனக்கு கவனிங்க அருமையானவர்களே, நீங்க எப்படி ஜெபிக்கணும்னு கர்த்தர் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். முதல்ல கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து ஜெபிக்கணும். ஆமே. பாஸ்டர், அப்ப வீட்டிலேயே ஜெபம் பண்ணக்கூடாதா? வீட்டில் ஜெபிக்கிறது நல்லதா, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா இந்த ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிற அந்த ஜெபம் வேற. ஏன்னா ஆலயத்தில் இருக்கும் பொழுதுதான் அதாவது ஆண்டவர் எப்படி இருப்பார்னா ராஜாதி ராஜாவாக இருப்பார். அவர் என்ன பண்ணுவார்னா சகல வீட்டில் எப்படி இருப்பார்னா அவர் வந்து அப்பாவா வருவார், சில நேரத்தில் ஏகவர் ராஃபாவா வருவார், சுகப்படுத்தும்படி வருவார், சமாதானத்தை கொடுக்கும் அப்படி வருவார். ஆனா ஆலயத்தில் எப்படி இருப்பார்னா அவர் ராஜாதி ராஜாவாக இருப்பார். ஆமே. அப்போ நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு உடனே கட்டளை கொடுப்பார். ஆமே. ஒரு ராஜா சிங்காசனத்தில் இருக்கும் பொழுது யாராகிலும் ஒருத்தர் வந்து ராஜா சமூகத்தில் கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவர் மறுக்கவே மாட்டார். ஏன்னா சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் முன்னாடி கேட்டுட்டாங்களேன்னு சொல்லி. இப்படிதான் யோவான் ஒரு முறை யோவான் ஸ்தானகனுடைய தலையை ஒரு பொண்ணு கேக்குது பாருங்க. சபையில எல்லாருக்கும் முன்னாடி அந்த பொண்ணு நடனம் ஆடுது. ராஜா சொல்றான், ஏமா உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு எல்லாருக்கும் முன்னாடி வாக்கு கொடுத்துற. நீ என் ஆஸ்தியில பாதி காட்டாலும் கொடுத்துறேன், இந்த ராஜ்யத்துல பாதி காட்டாலும் கொடுத்துறேன்னு வாக்கு கொடுத்துறான் பாருங்க. அந்த பொண்ணு தெளிவா கேக்குது, யோவான் ஸ்தானகன தலையே அப்படின்னு. ஒன்னு இவரால் மறுக்கவே முடியல இந்த ராஜாவால. ஏன்னா சபைக்கு முன்னாடி வாக்கு கொடுத்துட்டாரே, அதனால அதை செஞ்சுதான் ஆகணும்னு செஞ்சாரு பாரு. ஒரு மனுஷனே சபைக்கு முன்னாடி யாராச்சும் ஒருத்தர் கேட்டா செய்வாங்கன்னா அது வந்து அவன் பார்வையில கெட்டதா இருந்தாலும் செஞ்சு முடிச்சிடறாங்க பாருங்க. ஆனா நம்முடைய தேவன் யாருன்னா அவங்கள விட வல்லமை உள்ளவர். ஆமே. நம்ம மேல கரிசனை உள்ளவர், நம்ம மேல வந்து எப்பவுமே அக்கறை உள்ள தேவன் அவர். ஆமே.
அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ராஜ சமூகத்துக்கு வாங்க. இங்கதான் கர்த்தர் வீட்டு இருக்கிறாருன்னு சங்கீதத்துல பார்த்தோம். இங்கிருந்து தான் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார் என்று பார்த்தோம். அப்ப நீங்க தேவ சமூகத்துக்கு வர்ற அந்த பழக்கத்தை வளர்த்துக்கணும். ஆமென். எப்ப பார்த்தாலும் அப்பா சமூகத்துக்கு வந்துடணும். எப்ப பார்த்தாலும் சின்ன சின்ன காரியம் எதா வேணாலும் இருக்கட்டும், நீங்க ஓடியாந்துங்க ஆலயத்துக்கு வந்து 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 அவர் சமூகத்தில் நீங்க செலவிடுகிற அந்த அந்த நல்ல ஒரு பழக்கத்தை நீங்க வளர்த்துக்கணும். ஆமென். முக்கியமா ஆலய ஆராதனை நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. புது வருஷத்துல இது ஒரு பெரிய தீர்மானமாவே நீங்க என்ன பண்ணணும்னா எடுக்கணும். ஆமென். நீங்க அப்படி இருந்து பாருங்க, உங்க ஜெபங்கள் கேட்கப்படும். ஆமென். ரெண்டாவது, நீங்க அழுது ஜெபிக்கிறவங்களா மாறணும். அழுது எங்க அழணும்? மனுஷனுக்கு முன்னாடியா? சொந்தக்காருக்கு முன்னாடியா? புருஷனுக்கு முன்னாடியா? மனைவிக்கு முன்னாடியா? இல்லைங்க இல்லைங்க, ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்னாடி, சமூகத்துல அழணும். ஆமென். அழுது பாருங்க, அது பயங்கர வேல்யூ வரும். மூணாவது நான் சொன்னேன் கமிட். எல்லாம் சொல்லுங்க, கமிட் பண்ணணும். நீங்க கமிட் பண்ண உங்களை நீங்க வந்து பொருத்தனைகளை செலுத்தணும். அப்பா சமூகத்தில் அண்ணாள் பொருத்தனை பண்றா, ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்டு எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தா நான் என்ன பண்ணோம்னா அவனை நித்தியமா உங்களுக்கு ஊழியம் செய்யும்படி ஒப்பு கொடுப்பேன்றா. பாருங்க, அவ என்ன பொருத்தனை பண்ணாலும் அதே போல அவளுக்கு கர்த்தர் ஆண் குழந்தையை கொடுத்தார். அவ அந்த பொருத்தனையை நிறைவேற்றினாலும் பார்க்கணும். இந்த பொருத்தனை பண்றதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொல்லிடுறேன், எனக்கு கொஞ்சம் கவனிங்க. இந்த பொருத்தனையை ஞானமா பண்ணணும். என்னங்க சொல்லுங்க? இந்த பொருத்தனை ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு பொருத்தனைன்றது ராஜாவுக்கும் மனிதர்களாகிய நமக்கும் செய்யப்படுகிற ஒரு பெரிய உடன்படிக்கை மாதிரி. அது அப்பா நீங்க ஒரு பொருத்தனை உங்க வாயிலிருந்து வந்தவுடனே அதை தூதருக்கு முன்பதாக, பரலோகத்துக்கு முன்பதாக அதை என்ன பண்ணுவார்னா கர்த்தர் அங்கீகரிச்சு வச்சிருவார், எழுதி வச்சிருவாரு. ஆமே. இதை என்ன பண்ணணும்? ரொம்ப ஞானம். ஏன்னு சொல்றேன் கவனிங்க. நான் சில காரியங்களை பைபிள்ல இருந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, ஏன் அது ரொம்ப முக்கியம்னு சொல்லி கவனிங்க. ஓகே, உபாகமம் 23:21 நான் வாசிக்கிறேன். நீ உன் தேவனாகி கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. உன் தேவனாகி கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார், அது உனக்கு பாவமாகுன்றார். நாங்க ஆமா, நீங்க கவனிங்க. உங்களை எல்லாரையுமே பொருத்தனை பண்ணி தான் ஜெபிக்கணும்லாம் கர்த்தர் ஒன்றும் வற்புறுத்தல. நான் சொல்றது புரியுதுங்களா? ஆனா பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்றது நல்லது. உங்க பல நாள் காத்திருப்புக்கான பதில் வரணுமா? இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்யணுமா? உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்கணுமா? உங்க ஜெபத்திற்கான பதிலை இமீடியட்டா வாங்கணுமா? நீங்க பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணி பாருங்க. சங்கீதத்துல 50 நம்ம படிச்சோம் இல்லையா? என்னது? என்னுடைய உதடுகளில் வருகிற ஸ்தோத்திர பலிகளையும் என் பொருத்தனைகளையும் உமக்கு நான் செலுத்துவேன் அப்படின்றார் பாருங்க. சொல்லிட்டு சங்கீதக்காரன் சொல்றான், நான் 15வது வசனத்தை படிக்கிறேன் பாருங்க. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. எப்ப தெரியுமா? நீ பொருத்தனை செலுத்திய பிற்பாடு உனக்கு ஒரு ஆபத்து இருக்கும் பொழுது என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்ன பண்ணுவ தெரியுமா? மகிமைப்படுத்துவன்ற. ஆமென். இங்க கவனிங்க, பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்றது ஒரு ஞானமான ஒரு ஜெபம். அல்லேலூயா. ஒரு அற்புதமான ஒரு ஜெபம். என்ன ஜெபம்னா பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்றது. ஆனா அந்த பொருத்தனையில நீங்க பிரதிஷ்டை மாறாம இருக்கணும். கவனிங்க கவனிங்க. சிம்சோன் அவன் வந்து ஒரு பிரதிஷ்டை உள்ள ஆளு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவன் பொருத்தனை பண்ணப்பட்டவன். ஆண்டவர் மனோவாவுக்கும் அவங்க மனைவிக்கும் வந்து சொல்றாரு, உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு. மனோ கேட்கிறாரு, ஐயா குழந்தைக்காக தான் இத்தனை ஆண்டுகளா நாங்க காத்துட்டு இருக்கிறோம், என்னன்னு தெரியல, கர்த்தர் குழந்தையே எத்தனை வந்து பேசுறாரு. நான் சொல்றேன், இந்த வருஷம் வருகிற புதிய வருஷம் நம்ம சபைக்குள்ள இருக்கிற அநேகருக்கு கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை கட்டளிட போறார். ஆமென். ஆமா, இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, புதுசா வர்றவங்களுக்கு கூட நான் சொல்றேன், அடுத்த வருஷம் பாருங்க, நான் தேவ சமூகத்திலிருந்து சொல்றேன், உங்களுக்கான ஆசீர்வாதங்கள் உண்டாகும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். சரி, என்ன கவனிங்க. இங்க என்ன நடக்குதுன்னா, அண்ணால் அப்படிதான் பொருத்தனை பண்றா. அவளுக்கு என்ன நடக்குது? ஆண் குழந்தையை கர்த்தர் என்ன பண்றாரு? இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? சிம்சோன். கரெக்ட், மறந்துட்டேன். சார், சிம்சோன் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவாக்கி மனோவாக்கிட்டையும் அவங்க அம்மா கிட்ட தேவதூதர் வந்து சொல்றாரு, உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கணும்னு. மனோவா சொல்றாரு, ஐயா இத்தனை ஆண்டுகள் எவ்வளவு அவமானங்கள். இப்போ நீங்க வந்து சொல்றீங்க குழந்தை பிறக்க போது, ரொம்ப சந்தோஷம். ஆனா எனக்கு ஒரு காரியம் வேணும். என்னன்னா, அந்த குழந்தை எப்படி வளர்க்கணும்,
அந்த குழந்தை எப்படி நடத்தணும்னு எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்றாரு பாருங்க. ஆண்டு சொல்றாரு, அந்த குழந்தையின் மேல ஒரு பொருத்தனை இருக்கு, அந்த குழந்தை பிரித்தெடுக்கப்பட்டவனா இருப்பான், அவன் மேல ஒரு பிரதிஷ்டை இருக்கு அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அவன் திராட்சை பழ பக்கம் போகக்கூடாது, திராட்சை தோட்டத்தை பக்கம், திராட்சை பக்கமே அவன் போயிடக்கூடாது. ஆமென். அவன் தலையில சவரன் கத்தி படக்கூடாது, அவன் டெத் வீட்டுக்கு போகக்கூடாது, பல காரியங்களை சொல்லி கொடுக்குறாரு. அவன் ஒரு பிரதிஷ்டையா வாழணும், அவன் பொருத்தனை பண்ணப்பட்டவனா வாழணும்னு சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. சொன்ன உடனே என்ன கவனிங்க, அவன் வளர 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 என்ன நடக்குதுன்னா, அந்த பிரதிஷ்டையில இருந்து விலக ஆரம்பிக்கிறான். திராட்சை தோட்ட பக்கம் போகாதரானா இவன் போறான், செத்ததை தொடாதரானா செத்ததை தொடுறான். கழுதையின் பச்சை தாடை எலும்பு எடுத்தானா இல்லைங்களாங்க, அது செத்த மிருகம் தானே, செத்ததை வேணா பண்ணக்கூடாதுங்க, சொல்லுங்க, தொடுறான். இவனுக்கு ஏன் உயிர் போற அளவுக்கு தாகம் வந்துச்சு? அவன் சண்டை போட்டதுனால கிடையாது, செத்ததை தொட்டதுனால. பிரதிஷ்டை என்னைக்கு ஒரு மனுஷனை விட்டு போதோ உயிர் போற பிரச்சனை எல்லாம் வரும். சபைக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்ற மாதிரி, நீங்க என்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்தீங்களோ அன்னைக்கே ஒரு பிரதிஷ்டைக்குள்ள வந்திருக்கிறீங்க. என்ன பிரதிஷ்டை தெரியுமா? நான் கர்த்தருக்காக வாழுவேன், இந்த உலகத்தின் பக்கம் போக மாட்டேன், உலக சம்பாஷணைகள் எனக்கு வேணாம், தீமையானதை பேச மாட்டேன், கர்த்தருக்கு விரோதமா பார்க்க மாட்டேன், கர்த்தருக்கு விரோதமா நான் வாழ மாட்டேன்னு பிரதிஷ்டை பண்ணி இருக்கிறீங்க. உங்க பிரதிஷ்டை விட்டு மீறக்கூடாது, உங்க பொருத்தனையை விட்டு மீறக்கூடாது. ஆமென். இது ஏன் நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை? ஏன் சிம்சோன் வாழ்க்கையில உயிர் போற அளவுக்கு தாகம்? ஏன் அவன் கண்ணை பிடுங்கிட்டான்? ஏன் வேடிக்கை பொருளாக மாறிட்டான்? ஏன் தெரியுமா? அவன் பிரதிஷ்டையை விட்டு வெளியே போனான், பொருத்தனையை விட்டு வெளியே போனான். ரொம்ப ஞானமா சபைக்குள்ள இருக்கிறவங்க நடக்கணும். ஆமென், ஆமென். எடுத்தங்கவுத்தோன்னு நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, வாழக்கூடாது. எப்படி வேணாலும் வாழலான்னு வாழ்ந்துடக்கூடாது. இப்படிதான் வாழணுன்ற வாழ்க்கை இருக்கு, கிறிஸ்தவ வாழ்க்கை. இப்படி வேணாலும் வாழ்ந்தலாம் பிரதர், கர்த்தரை மன்னிச்சிருவார் பிரதர். ஆமா, அவர் மன்னிக்கிற தேவன் தான். பாவி என்றே என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொள்வீரே அப்படின்னு நம்மளை அணைச்சு கொள்றவர். இளையகுமாரன் அப்பா விட்டு போனது உண்மைதான், திரும்பி வாழ்ந்த பொழுது தகப்பனவனை சேர்த்து கொண்டார்னு பாக்குறோம். அவர் நம்மளை சேர்த்து கொள்ளுகிறவர் தான். ஆனா எத்தனை நாளைக்கு தாங்க அவரை ஏமாத்தி ஏமாத்தி ஓடிட்டே இருக்க போறீங்க? எத்தனை நாளைக்கு தாங்க நீங்க ஒரு ஜெயம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க போறீங்க? எத்தனை நாளைக்கு அப்பாவுக்கு அவமானத்தை கொடுத்துட்டே இருக்க போறீங்க? என்னைக்குங்க நீங்க உங்க பிரதிஷ்டையில வாழ போறீங்க? என்னைக்குங்க நீங்க பொருத்தனை பண்ணினதுல உண்மையா இருக்க போறீங்க? அன்னால் அவ பொருத்தனை பண்ணதை நிறைவேற்றினா கர்த்தர் அவளுக்கு என்ன பண்ணார் தெரியுமா? கொடுத்தார். ஆமென். கொடுத்தா அவன் நிறைவேற்றினான். ஆமென். இன்னைக்கு உங்க ஜபத்துக்கான பதிலை கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறார், உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறார். ஆனா நீங்க என்ன பண்ண தெரியுமா? ஒரு பொருத்தனையை தேவன் ஞானஸ்நானம் நடக்கும் போது சில பொருத்தனை பண்ணிருப்பீங்க. ஏசப்பா நான் இதெல்லாம் விட்டுறேன், ஏசப்பா இதெல்லாம் செய்ய மாட்டேன், ஏசப்பா பொருத்தனை பண்ணீங்களா இல்லையா? உங்களுக்கு ஒரு உயிருக்கு ஆபத்து வரும் பொழுது உடனே ஜெபம் பண்றது, ஏசப்பா இதெல்லாம் விட்டுறேன், ஏசப்பா என்னை காப்பாத்துங்க, ஏசப்பா. உடனே ஆண்டரும் பாவம், என் புள்ள அழுவுதே, உயிருக்கு போராடுதே அப்படின்னு சொல்லி போனா போதுன்னு நம்மளுக்கு உயிர் பிச்சையை போட்டா உடனே வாழு மலைச்சிருது. நமக்கு உடனே வாழு மலைச்சு நம்ம ஆட ஆரம்பிக்கிறது. ஆண்டர் பாப்பாரு, ஆடுறா எவ்வளோ நாள் ஆடுறியோ. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கிறிஸ்துவ வாழ்க்கை சாதாரணமானது இல்லை. ஆமே, இது பொருத்தனை பண்ணப்பட்ட வாழ்க்கை. இந்த வாழ்க்கையின் மேல ஒரு பிரதிஷ்டை இருக்கு. எப்படி வேணாலும் வாழலான்னு வாழ்ந்துடக்கூடாது நம்ம. ஆமே, சிம்சோன் கொஞ்சம் விலகனா உயிருக்கு ஆபத்தாயிடுச்சு, வேடிக்கை பொருளா மாறிட்டான், கண்ணு பிடுங்கப்பட்ட வாழ்க்கை மாறிடுச்சு. ஆமே, ஆமே, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. சரி, சில இதை ஏன் ரொம்ப ஆழமா பேசுறேன்னா, இதுதான் இந்த வாரங்கள்ல கர்த்தர் திரும்ப என்கிட்ட ரொம்ப அதிகமா பேசினார். திரும்ப கடந்த நாட்கள் 50வது சங்கீதத்திலிருந்து கர்த்தர் என்கிட்ட பேசினார். இன்னைக்கு அதே சங்கீதம் தான் அண்ணன் எடுத்து சங்கீத பகுதியில் நம்ம படித்தோம். ஆமே, இந்த பொருத்தனை ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்றேன், கவனிங்க. நம்ம பொருத்தனை செய்யாமல் இருந்தால் பிரச்சனை இல்லை, ஆனால் நம்ம பொருத்தனை பண்ணிட்டோம்னா அது பிரச்சனை. அது கர்த்தர் கேட்பார். அது செய்யலைன்னா பாவம். என்னதுங்க? முதல்ல சொல்லுங்க, என்னது அது? சொல்ல மாட்டேன்றீங்களே. ஆமா, நீங்க ரொம்ப பாவமா பேசுறீங்களே. சரி, 23, 22 பாருங்க. உபாகமம், நீ பொருத்தனை பண்ணாதிருந்தால் உன்மேல் பாவம் இல்லை. நீ பொருத்தனை பண்ணாம இருந்தா சொல்லுங்க,
பாவம். ஆமா, பொருத்தனை பண்ணி ஜெபி. ஆதியாகமம் 28:22 பார்த்தீங்கன்னா யாக்கோபு பொருத்தனை பண்றாரு. என்னன்னா, உங்களுக்கு தெரியும், அண்ணனை ஏமாத்தி அப்பாவை ஏமாத்தி அவர் ஆசீர்வாதத்தில் பிடிங்கிட்டாரு. உடனே அவங்க அண்ணன் எழும்பி உன்னை கொல்லாம விட மாட்டான்னு உடனே அப்பா சொல்றாரு, அம்மா அப்பா சொல்றாங்க, டேய் நீ உங்க மாமா வீட்டுக்கு ஓடிடுறா, அண்ணன் கொலவெறியோடு காத்திருக்கிறான் அப்படின்னு உடனே இவன் புறப்பட்டு போறான். உங்களுக்கு தெரியும், ஒரு நாள் ராத்திரி அவன் மாமா வீட்டுக்கு போகும்போது ராத்திரி ஆயிடுச்சு. அவன் ஒரு வனாந்தரத்தில் படுத்திருக்கும் பொழுது ஒரு சொப்பனத்தை பார்க்குறான். ஒரு பெரிய ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் பார்க்குறான். என்னதுங்க? முதல்ல சொல்லுங்க. தூதர்கள் ஏறினாங்க. அப்புறம் ஏங்க அவங்க ஏறினாங்க? ஒன்றும் இல்லைங்க, உங்க ஜபத்தையெல்லாம் எடுத்துன்னு ஏறுறாங்க. ஆமே. உங்களுக்காக கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு வச்சிருக்கிறார், உங்க பாதம் கல்லில் மோதக்கூடாதுன்னு. ஆமே. நீங்க ரொம்ப விசேஷமானவங்கன்னு உங்களுக்கு தெரியலீங்க. ஆமே. உங்க செக்யூருக்காக கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு வச்சிருக்கிறார். ஆமே. ஆமா, ஏறினாங்களாம், இறங்குறாங்க. ஏன் இறங்குறாங்க? பதில வாங்கின்னு இறங்குறாங்க. அப்போ உங்க ஜபத்துக்கான பதில் இருக்கு. அல்லேலூயா. உங்க கண்ணீருக்கான பதில் சரி, இது விட்டுருங்க. இப்போ அவன் பார்க்கறான். அப்படியே பார்த்தா அந்த ஏணியினுடைய உச்சியில கர்த்தரை அவன் தரிசிக்கிறான். கர்த்தர் சொல்றாரு, யாக்கோபே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ போகிற எவ்விடத்திலும் நான் உனக்கு துணையா இருப்பேன், நீ திரும்பவும் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும் நான் உன்னை ஆதரித்து பராமரித்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்றாரு பாருங்க. அப்படி சொன்ன உடனே அவன் சொல்றான், ஆண்டவரே நீங்க மட்டும் அப்படி செஞ்சிட்டீங்கன்னா, அவன் தலைமாட்டில் ஒரு கல்லை வச்சா மாதிரி அதை எடுத்து தூணா நிறுத்தி அதுக்கு எண்ணெயை வார்த்தை அவன் சொல்றான். ஒரு பொருத்தனை பண்றான் ஆண்டர்கிட்ட. என்னன்னா, ஆண்டர் நீங்க மட்டும் என்ன பத்திரமா அப்படி கொண்டு வந்தீங்கன்னா இந்த இடம் உங்களை ஆராதிக்கிற இடமா மாறும்ன்றான். நான் தசம பாகம்லாம் உங்களுக்கு கொடுப்பேன்னு ஒரு பொருத்தனை பண்றான் பாருங்க. கர்த்தர் அதே போல அவனை பத்திரமாய் கொண்டு போய் எல்லா சத்துருக்களுக்கும் விலக்கி அவனை ரெட்டதனையா ஆசீர்வாதத்தை அவனை கொண்டு வரார். ஆமே. அப்படி வரும்பொழுதுதான் அவன் சொல்றான், வெறும் கையாய் நான் கடந்து சென்றேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர், ஏல் எல்லோகே ஏல் எல்லோகே எல்லோகேல் உம்மை துதிப்பே. நான் சொல்றேங்க, ஒருவேளை கண்ணீரோடு வந்திருக்கிறீங்களா? 26வது வருஷம் 2026வது வருஷம் ரெட்டிப்பான நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்க இழந்த, நீங்க வடித்த கண்ணீருக்கு, நீங்க போராடின போராட்டத்திற்கு எல்லாவற்றுக்கும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? ரெட்டிப்பான பலனை தருவார். ஆமே. நீங்க ரெட்டிப்பா அறுவடை செய்வீங்க. நீங்க இழந்த எல்லாத்துக்கும் ரெட்டிப்பான பலனை கர்த்தர் கொடுப்பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உங்க கூட இருக்கிறது. ஏன் ஒரு காரியம் அப்படி செய்யணும்னா என்னங்க பண்ணோம்? யாக்கோபு பொருத்தனை பண்ணினான். ஆமென். அன்னாள் பொருத்தனை பண்ணினார். அல்லேலூயா. ஆனா இந்த பொருத்தனை பண்ணும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையா பண்ணணும். என்னங்க பண்ணணும்? ஏன்னு சொல்ற மாதிரி பைபிள் இருந்து ஒரு சம்பவத்தை எடுத்து காட்டுறேன். 5 நிமிஷத்துல நான் முடிச்சிட போறேன். கொஞ்சம் கவனமா கவனிங்க, ஏன்னா இது ரொம்ப முக்கியமான பகுதி. அதனால கொஞ்சம் கவனி. நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அப்பொழுது யெப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுத்தால் நான் அம்மோன் புத்திரரிடத்திலிருந்து சமாதானத்தோடே திரும்பி வரும்பொழுது என் வீட்டு வாசற்படியில் இருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்குரியதாகும், அதை சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவேன்னு பொருத்தனை பண்றான். இங்க பாருங்க, யெப்தான்னு ஒரு மனுஷன் தான். அவன் சொல்றான், ஆண்டவரே நான் இப்ப அம்மோன் புத்திரரோடு கூட யுத்தத்துக்கு போறேன், யுத்தத்துக்கு போறதுனால அங்க ஒரு வெற்றியை தாங்க, வெற்றியை மட்டும் நீங்க தந்துட்டீங்கன்னா நான் ரிட்டர்ன் வர பாருங்க. ரிட்டர்ன் வரும்போது என் வீட்டு வாசப்படியிலிருந்து எது எனக்கு எது கொண்டு வருதோ அதை உங்களுக்கு வெட்டி பலியிடுவேன்றான். யாருன்னா முட்டாள்தனமா இப்படி பொருத்தனை பண்ணுவாங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு ஆடை பலி செலுத்துறேன், மாடை பலி செலுத்துறேன்னு வேண்டி இருந்தா கூட பரவாயில்ல. இவர் சொல்றாரு பொருத்தனை பண்ணிட்டாராம். இவர் அதுக்குதான் சொல்றது, இந்த பொருத்தனை ரொம்ப ஞானமா இருக்கணும். இவன் பொருத்தனை பண்றான். என் வாசப்படியிலிருந்து, இவங்க வாசப்படியிலிருந்து யாரு வரும்? ஒண்ணு பொண்டாட்டி வருவாங்க, இல்ல பிள்ளைங்க வருவாங்க, இல்ல ஜனங்க வருவாங்க. தாவீது கோலியாத்தை வெட்டிட்டு வரும்போது யாருங்க வந்தாங்க? ஜனங்க வந்தாங்களா இல்லையா? என்னன்னு பாடினாங்க? சவுல் கொன்றது 1000. ஏங்க சொல்லுங்க, 10,000 பாடினாங்களா இல்லையா? இவன் ஞானம் இல்லாம பொருத்தனை பண்றான். அதே மாதிரி கர்த்தர் வெற்றியை தராரு. இவன் வீட்டுக்கு திரும்பி வரும்போது அவன் பொண்ணு, கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு அவ எதிர்கொண்டு வரா. வந்த உடனே என்ன பண்றது? பொருத்தனை பண்ணியாச்சு, அவளை வெட்டி பலியிட்டான்.
ஆண்டவர் மனிதர்களை பலியா கேட்கிற தேவனாங்க. இவன் இவன் வந்து முட்டாள்தனமா பண்ண பொருத்தனை. அப்படி பண்ணக்கூடாது. பொருத்தனை ஞானமான பொருத்தனைகளா இருக்கணும் உங்க பொருத்தனை. ஆமே சொல்லுங்க. உங்க பொருத்தனைகள் உங்களால செய்யக்கூடியதா இருக்கணும். ஆமே உங்களால என்ன செய்ய முடியும் அதை பொருத்தனை பண்ணிக்கங்க, தப்பு கிடையாது. அல்லேலூயா. ஆமா ஆமா. அவன் எப்தா என்ன பண்றான்னா அவங்க பொண்ணை பலி செலுத்திட்டான் பாருங்க. ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். ஆமே அல்லேலூயா. ஆமா இந்த பொருத்தனை ரொம்ப விசேஷமானதுங்க. ஏன்னு சொல்றேன் கேளுங்களேன். யோனான்னு ஒரு மனுஷர் தான், தெரியல உங்களுக்கு? யோனா ஆண்டவர் அவனை எங்க போக சொல்றாருங்க? வெரி குட். எங்க போக சொல்றாரு? நினிவேக்கு போக. அவன் எங்க போனான்? அதனால என்ன பிரச்சனை ஆச்சு? எங்க ஜனங்களை போல பைபிளை சூப்பரா சொல்ற ஒரே ஒரு ஜனம் இந்த உலகத்துல இல்லைங்க. அவ்வளவு சூப்பரா. வெரி குட் வெரி குட். ஆமே கர்த்தர் உங்களை உண்மையிலே ஆசீர்வதிப்பார். என்ன ஆச்சுங்க? மீன் வயித்துல போட தெரியும். ஆமா. இப்ப வசனம் என்ன சொல்லுது தெரியுங்களா? இங்க பாருங்க, நான் படிக்கிறேன். யோனாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9-10 நான் வாசிக்கிறேன் பாருங்க. அவன் பொருத்தனைகளை செலுத்தின பொழுது மீன் வயித்துல போய் மாட்டிட்டான். இப்போ கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்றான். ஆண்டவரே, நீங்க நினிவேக்கு போக சொன்னீங்க, நான் தர்சீசுக்கு போயிட்ட, தெரியாம பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவன் இப்படி ஜெபம் பண்ணும்பொழுது ஒரு பொருத்தனை பண்ணினானாம். நாங்க பண்ணா அந்த 9-10 மட்டும் யாரும் வாச்சிருங்களேன், எல்லாரும் கேட்கட்டும். யோனா 2ஆம் அதிகாரம் 9-10. நானோவெனில் பலியிடுவேன். கவனிங்க, இந்த வார்த்தை கவனிங்க. நான் பண்ணின பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். 10வது வசனம் பாருங்க சிஸ்டர். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், யோனாவை மீன் வெளியே கக்கிச்சு. எப்ப அவன் வாழ்க்கையில மீன்ல இருந்து விடுதலை ஆனான் தெரியுங்களா? எப்ப அப்பா பொருத்தனை பண்ணினதை நிறைவேற்றம்பான்னு ஒரு ஒத்துக்கிறான் பாருங்க, அப்ப மீன் வெளியே கக்கிச்சு. ஆமே. இந்த பொருத்தனைக்கு இருக்கிற பவர் அதாங்க. ஆமே. புது வருஷத்துக்குள்ள போறோம். உங்ககிட்ட இருந்து நிறைய பொருத்தனைகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பொருத்தனை பண்ணுங்க. நீங்க புது வருஷத்துக்குள்ள போறீங்க, நிறைய பொருத்தனைக்குள்ள வாங்க. இந்த புது வருஷத்துல நான் ஒழுங்கா ஜெபிக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணுங்க. இந்த பொருத்தனைக்கு ரொம்ப வேல்யூ இருக்குங்க. பொருத்தனை பண்ணீங்கன்னா கர்த்தர் அதை கண்ணமிட்டு பார்ப்பார். அதுல நீங்க தவறிடாதபடிக்கு அவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். அதனால நான் நல்லா இன்னும் ஜெபிப்பேன்னு சொல்லுங்க. வேதத்தை கிரமமா வாசிப்பேன்னு சொல்லுங்க. ஆலயத்துக்கு கிரமமா வருவேன்னு சொல்லுங்க. உலகத்தோடு நான் வாழ மாட்டேன்னு சொல்லுங்க. உலக பிரகாரமா நான் இருக்க மாட்டேன்னு சொல்லுங்க. நான் பாவத்தை விட்டுறேன்னு சொல்லுங்க. புது வருஷத்துக்குள்ள போகும்பொழுது இந்த பொருத்தனைகள் எல்லாம் கர்த்தர் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். ஆமென். உங்க காரியங்களுக்காக பொருத்தனை பண்ணுங்க, ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஆமென். ஒரு பயிர் வைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், பயிர்ல நல்ல ஒரு பலன் வந்துச்சுன்னா நீங்க சொல்லணும், நான் ஆண்டவருக்காக இவ்வளவு பொருத்தனை பண்றேன், நான் இதை கொடுக்குற ஆண்டவரே என்னை நீங்க ஆசீர்வதிங்கன்னு சொல்லி பாருங்க. அதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க மிருக ஜீவன்களை கர்த்தர் உங்க கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பொருத்தனைக்கு அவ்வளவு பவர் இருக்குங்க. அல்லேலூயா. ஆமென். ஆமா. அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். சரி, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சேன்னு நினைக்கிறேன். சங்கீதக்காரன் இப்படி எழுதுறாரு பாருங்க. சங்கீதம் 50:14. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலிட்டு உன்னதமானவருக்கும் பொருத்தனை என்ன பண்ணு. நீதிமொழிகள் 20:25 பாருங்க. பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியா இருக்கும். ஆனா இந்த பொருத்தனை பண்ணதுக்கு அப்புறம் நீங்க யோசிக்க கூடாது. என்ன பண்ணக்கூடாதுங்க? பொருத்தனை பண்ணணும்னு நான் கட்டாயப்படுத்தல, ஆனா பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணீங்கன்னா நல்லதுன்னு நான் சொல்லி தரேன். அது ரொம்ப அவசியம். கர்த்தருடைய பார்வையில் அது ரொம்ப நல்லது. ஆனா அந்த பொருத்தனை பண்ணதுக்கு அப்புறம் யோசிக்க கூடாது. ஆமா, சரிங்களா? கவனிங்க அருமையானே, பொருத்தனை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம யோசிக்க கூடாது. அது கண்ணியா இருக்கணும் வேதம் சொல்லுது. பிரசங்கி நான் வாசிக்கிறேன் 5:4 அதே தான் சொல்லப்படுது. நாகும் 1:15 பொருத்தனைகளை செலுத்தும் பொழுது துஷ்டன் இனி உன் வழியா என்ன பண்றதெல்லாம் கடந்து வருவதில்லை. உங்களை இவ்வளவு நாள் நெருக்கின துஷ்டன் உங்க கூட வரக்கூடாது. உங்களை இவ்வளவு நாள் கஷ்டப்படுத்தின வெட்டி கிளிகள், முசுக்கொட்டை பூச்சிகள், பச்சை புழுக்கள், பச்சை கிளிகள்லாம் உங்க பலனை அனுபவிக்க கூடாது, உங்க பலனை எடுக்க கூடாது. அப்படின்னா நீங்க ஒண்ணு பண்ணணும், பொருத்தனை பண்ணணும். பொருத்தனை பண்ணி நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். 3C சொல்லிடுங்க பார்க்கலாம். முதல்ல கம். எல்லாம் சொல்லுங்க.
கம் டு காட்ஸ் பிரசன்ஸ். நீங்க எங்க வரணும் சொல்லுங்க. ரெண்டாவது சொல்லுங்க, என்ன பண்ணணும்? கிரை. மூணாவது கமிட் பண்ணணும். சரிங்களா? எல்லாம் தமிழ்ல சொல்லிடுங்க. முதல்ல தேவ சமூகத்துக்கு வரணும், ரெண்டாவது தேவ சமூகத்துல வந்து அழணும், மூணாவது வந்து பொருத்தனைகளை செலுத்தி ஜெபிக்கணும். ஆமென். தேவ சமூகத்துக்கு வந்து ஜெபம் பண்ணுங்க, அழுது ஜெபம் பண்ணுங்க, பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. அன்னாள் ஜெபித்தால் கர்த்தர் அவளை நினைத்தருளி ஆண் குழந்தையை கொடுத்தார். ஆமென். எல்லாம் ஜெபம் பண்ணிடலாமா? முழங்கால் படிடுங்க, எல்லாம் முழங்கால் படிடுங்க. ஹல்லேலூயா ரிமா ஹந்தன ரபா ரபா ரபா. அன்னால நினைச்சவரே, ஆண் குழந்தைய கொடுத்தவரே, ஆபிரகாம நினைச்சவரே, ஆசீர்வாதம் தந்தவரே. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். ஏன் நினப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. ஏன் நினப்பாவே இருப்பவர் ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவு நீங்கதான், ஆறுதலும் நீங்கதான். என் அப்பா அம்மா நீங்கதான், என் ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவு நீங்கதான், ஆறுதலும் நீங்கதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. அந்த வானத்தை போல ரபகடத ரிபகடத நல ரபரா ரெகெதெ ரிமனதன. நீ வரும்பொழுது அழுகையோடு வந்தல்ல மகளே, நீ போகும்பொழுது அழுகையோடு போறது இல்ல, நீ அழுகையோடு போறது இல்ல. உனக்கு ஒரு பெரிய சமாதானத்தை கொடுத்து கர்த்தர் அனுப்புகிறார். நீ ஒரு பெரிய சமாதானத்தை கொடுத்து கர்த்தர் அனுப்புகிறார். நீ போகும்பொழுது அழுகையோடு போவது இல்ல, நீ போகும்பொழுது துக்கத்தோடு போவது இல்ல, நீ போகும்பொழுது வந்த அந்த சூழ்நிலையோடு போறது இல்ல. கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வார்த்தை இதுதான். நீ சமாதானத்தோடு போ, நீ சமாதானத்தோடு போ. நீ கர்த்தரிடத்துல வேண்டிக் கொண்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிட்டு விட்டார், உனக்கு கட்டளையிட்டு விட்டார். ஏன்னா உன் நினைப்பாகவே இருக்கிறவர், உன் நினைப்பாகவே இருக்கிற ஒரு தேவனவர். கையை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க, கையை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க, கையை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க. சமாதானத்தோடு போ, சமாதானத்தோடு போ, சமாதானத்தோடு போ. உன் அழுகை மாற்றப்பட்டது, உன் துக்கம் மாற்றப்பட்டது, உன் கண்ணீர் மாற்றப்பட்டது, உன் வேதனைகள் மாற்றப்பட்டது, உன் சூழ்நிலைகள் மாற்றப்பட்டது, உன் நிந்தனைகள் மாற்றப்பட்டது. நீ சமாதானத்தோடு போ, நீ சமாதானத்தோடு போ. அன்னால நினைச்சவரே, ஆட்குழந்தையை கொடுத்தவரே, ஆபிரகாம நினைச்சவரே, ஆசீர்வாதம் தந்தவரே, தாவீத நினைச்சவரே, கண்மலை மேல் நிறுத்தினீரே, தானியேல நினைச்சவரே, தலை நிமிர செய்தவரே. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் அந்த வானத்தை போல. உங்க மேல அவர் வச்சிருக்கிற அன்பு பெருசுங்க சிஸ்டர், உங்க மேல வச்சிருக்கிற கரிசனை பெருசுங்க. அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால எத்தனையோ முறை மனுஷங்கிட்ட கண்ணீரை வடிச்சு பார்த்துட்டீங்க, எத்தனையோ முறை மனுஷர்களை நம்பி பார்த்துட்டீங்க. ஆனா இன்னைக்கு அப்பாவை நம்பி வந்துட்டீங்கல்ல, அப்பாவை நம்பி வந்துட்டீங்கல்ல, உங்களுக்கு சமாதானம் கர்த்தர் சொல்லுங்க. புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசிக்க போகிற உங்களுக்கு சமாதானம் கர்த்தர். நீ சமாதானத்தோடு போ. இனி துஷ்டன் உன் வழியாய் வருவது இல்லை, துஷ்டன் உன் வழியாய் வருவது இல்லை. இது வரைக்கும் உங்களை வேதனைப்படுத்தின வேதனை உங்க வழியாய் வருவது இல்லை. ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஆராதனை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாள் எங்களை கொண்டு வந்து அப்பா எங்களுக்கு சமாதானம்னு சொல்லி அனுப்பின
உங்க நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி. வார்த்தை அனுப்பி எங்களை ஆசீர்வதிக்கிறவர், வார்த்தை அனுப்பி எங்களை விடுதலையாக்குகிறவர், வார்த்தை அனுப்பி எங்கள் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். இந்த நாளில் ஒரு வார்த்தை அனுப்பி இருக்கிறீங்க, அது 100%. அப்பா அப்படி வசனம் சொல்லுகிறது, சாதாரண ஒரு மழை வானத்திலிருந்து வந்து ஆண்டவரே அது எப்படி தன் பலனை தந்து திரும்பவுமா எடுத்துக்கொள்ள, சாதாரண ஒரு மழையே இந்த பூமிக்கு வந்துச்சுன்னா அது செய்ய வேண்டியதை செய்து திரும்புமானா உங்க வார்த்தை வெறுமையா வருவது இல்லை ஆண்டவரே. உங்க வார்த்தை சும்மா விளையாட்டா வருவது இல்லை ஆண்டவரே. இன்னைக்கு நீங்க சொன்னீங்கன்னா நிச்சயமா 100% செய்ய போகிறீங்கன்னு அர்த்தம். 2 வாரமா உங்க ஜனங்களை கொண்டு வந்து சத்தியம் பண்ணி அனுப்புறீங்க. நிச்சயமா உங்க பிள்ளைகளுக்கு சமாதானத்தை தரப்போறீங்க. உமக்கு நன்றி. எல்லார் கண்களை தய கிடைக்க பண்ண போறீங்க, நன்றி. எல்லாருக்கும் மத்தியில் உங்க பிள்ளைகளை உயர்த்தி வைக்க போறீங்க, நன்றி. உங்களுக்கு எல்லா துதிகன மகிமையும் செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வழக்கம் இருக்கிற கிறிஸ்துமஸ் ஆராதனை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. அடுத்த வாரங்கள் இருக்கிற கடைசி ஆராதனை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எங்களை கொண்டு வாரும். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஏகோபித்து உம்முடைய நாமத்தை உயர்த்த உதவி செய்யும். இந்த வாரங்களில் திருமண நாள், பிறந்த நாளை சந்திக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் பிதாக்குமான் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி பாதுகாத்துக்கொள்ள. எல்லா துதிகன மகிமையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். ஆசீர்வாதம்.